Taste the Daily. முருகையன் சார், இது வந்து ஒரு விபத்து கிடையாது, அசம்பாவிதம் கூட கிடையாது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிசாஸ்டர் ஒன்றும் இல்லை சார். ஒரு வெள்ளம், ஒரு மழை வந்துச்சுன்னா கூட என்ன பண்றோம், நாளைக்கு நாளானைக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்துக்கிட்ட இருந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன்ஸை வாங்குறோம். உடனே என்னென்ன தேவையோ நிவாரண பொருட்கள்ல இருந்து மீட்பு படைகள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடியா வைக்கிறோம்ல. அதே மாதிரி ஏன் இது மாதிரியான மிகப்பெரிய பொது நிகழ்வுகளுக்கு நம்ம முன்னேற்பாடுகள் பண்றதில்லை அப்படிங்கிறதா உங்க கேள்வி. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் சரவணன் அவர்கள் பேசியதில் கூட 1-2 ஏற்கக்கூடியதாக இருந்தது. காலதாமதமாக வந்த பிறகு அந்த கூட்டத்தை ஏன் நடத்த விட்டார்கள் போலீஸ் என்ற கேள்வியெல்லாம் கூட ஒரு நியாயமானது. ஒன்று, விஜயே எனக்கு நேரம் காலதாமதம் ஆகி போச்சு, அங்கே அதிகமாக கூட்டம் இருக்குது, எனக்கு வேண்டான்னு அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் போலீஸே வந்து சூழ்நிலை சரியாக இல்லை, இங்கே கூட்டம் ஹெவியாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை எப்படி பெரம்பலூர் கூட்டத்தை ரத்து பண்ணீங்களோ அது மாதிரி ரத்து பண்ணிட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் டாக்டர் சரவணன் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நாச்சியா சுகந்தி அவர்கள் மிக அதிகபட்சமாக என்ன சொல்ல வேண்டுமோ அவ்வளோ பழியும் தூக்கி இந்த அரசு மேலையும் திமுக மேலையும் அது தூக்கி போடுறதுல வந்து ஏற்புடையதா இல்ல இல்ல மொத்தம் டிஎம்கே அரசு வந்து முழுவதுமாக பழியை தூக்கி போடுவதை என்னால் ஏற்க முடியாது. நீங்க தலைப்பிலேயே கரூரில் அலட்சியத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புன்னு கொடுத்துருக்கீங்க. அந்த அலட்சியங்கிறது யார் அரசு அலட்சியம்னு போட்டிருக்கணுமோ இல்ல, யார் அலட்சியம்? யார் அலட்சியம்? அந்த கூட்டத்தை நடத்திய விஜயினுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அவங்க அடுத்த கட்ட தலைவர்கிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணிருக்கணும். அந்த மாவட்ட நிர்வாகத்திட்ட ஒண்ணும் பண்ணல. 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா அவன் தான் கிள்ளுனா, இல்ல இல்ல இவன் தான் என்ன கடிச்சு வச்சான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க சரியா பண்ணல, இவங்க சரியா பண்ணல. சார் சார் நீங்க யாரு வேணாலும் சரியா கூட்டம் போடுறீங்க, உங்களால கூட்டத்தை நிர்வகிக்க முடியல. யார்கிட்ட இருக்கு சார் கூட்டத்தை நிர்வகிக்க முடியலன்னா, உங்களால முடியலன்னா ஏற்கனவே 5-6 இடங்கள்ல வந்து கூட்டம் போட்டு எல்லாம் 40 பேர் 30 பேர் மயங்கி விழுந்து எல்லாம் நடந்தது சார். ஒரு விஷயத்தை மட்டும் மயங்கி விழுந்தாங்க சார். அப்ப நீங்க என்ன எச்சரிக்கையா ஒரு வீட்டுல 2 குழந்தைகளோட ஒரு தாய் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் போய் நெருப்புல கை வைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பொறுப்பு என்ன? அந்த போய் கை வைக்காத சுடும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லி கையை பிடிச்சு இழுத்து அவங்களை பாதுகாத்து வைக்கிறதான அம்மாவினுடைய கடமை, ஒரு தாயோட கடமை. இல்ல அது அந்த இடத்துல இப்ப அரசு தான் இருக்கு. அரசு இல்ல அவங்கள வந்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கணும், இல்லாட்டி அவங்கள வந்து நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். இல்ல விஜய் அவர்களும் அந்த எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தார். குழந்தைகளை தூக்கி கொண்டு வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், வயதானவர்கள் வர வேண்டாம் அப்படின்னு அவரும் எச்சரிக்கை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அந்த கட்சியை சொன்னீங்க. ஆமா, மக்கள் சார் அவ்வளவு எச்சரிக்கை அவர் பண்றாரு, காவல்துறையும் எச்சரிக்கை பண்ணுது. எல்லாம் பண்ணாலும் கூட ஒரு சினிமா நடிகரை, அதாவது ஒரு கட்சியுடைய தலைவரை பார்க்கிற ஆர்வம் அல்ல, ஒரு சினிமா நடிகரை பார்க்க அதிகபட்சமான ஆர்வ கோளாறின் காரணமாக வன்மை இப்பவே வந்துருச்சு. நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, இப்பவே வந்துருச்சு. சார் மக்கள் தப்புதான் சார், நடிகரா தான் பார்க்கணும், அரசியல் தலைவரா பார்க்கணும். இல்ல சார், இல்ல சார், உங்களுடைய இல்ல இன்னும் அரசியல் தலைவரா அவர் மாறவில்லை சார். சரி, என்னுடைய சினிமா நடிகராக அவரே அலட்சியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ண ஒருங்கிணைத்த அந்த கட்சி தான் பிரச்சனையா உங்களுக்கு? ஆமா நிச்சயமாக. சரி, அப்ப கொஞ்சம் மக்கள் மேல தவறு இருக்கு சார். மக்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சார். அவங்க அலட்சியத்தன்மையோட மாசத்துக்கு முன்னாடி சென்னை மெரினால் நடந்துச்சுல ஏர் ஷோ, அப்ப அதுக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணது? அரசு தானே. அதுல 5 பேர் இறந்து போனாங்கல்ல, அரசு தான் பொறுப்பு இருக்கணும். ஆமா அதுதான் பொறுப்பு எடுக்கணும். இல்லன்னு சொல்லலாம். என்ன பண்ணாங்க? பொறுப்பேற்று என்ன பண்ணாங்க? இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பொறுப்பேற்று அரசு என்ன செஞ்சது? 5 பேருக்கு அஞ்சலி செலுத்த போனாரா முதலமைச்சர்? சரி, அதுதான் தவறு நான் சொல்லிட்டேன் சார். நீங்க என்ன சொன்ன, என்ன குற்றம் சாட்டினாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா இந்த அவர் செய்தாரா? இருங்க வர இல்ல சார், இல்ல சார், சரி இல்ல சார், தப்புதானே? ஆமா, அரசு மீது தப்புதானே சார். அட்லீஸ்ட் அந்த நிகழ்வில் இருந்து ஒரு படிப்பினைய கத்துக்கணுமா வேண்டாமா சார்? படிப்பினையில கத்துக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க ஒரு நிமிஷம் ரொம்ப கண்டிஷன் போட்டீங்கன்னா சார், எங்க ஒரு நிமிஷம் மக்களை சந்திக்கவே தடுக்கிறது இந்த அரசுன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து காவல்துறை வேகமாக செயல்பட்டால் என்ன, காவல்துறை எங்களை எல்லாம் தடுக்கிறது, இந்த கூட்டத்தை நடத்த விடாமல் பாதிக்கிறது அப்படின்னு நீங்க அரசு மேலேயோ அல்லது வந்து போலீஸ் மேலேயோ நீங்க குற்றம் சாட்டுறீங்க. சரி, காவல்துறை தவறு இழைக்கிறது இல்லையா? இல்ல காவல்துறை காவல்துறையோட நடக்கிறது இல்ல 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 காவல்துறை எல்லாம் சட்டத்தை மீறி செயல்படுறது இல்லையா? காவல்துறை வந்து ஓரளவுக்கு நேர்மையா நடக்குது. ஓரளவுக்கு நேர்மையா? ஆமா, அதாவது ஓரளவுக்கு நேர்மை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்ப
அப்ப வேணும்னே கேன்சல் பண்றாங்க. ஒண்ணு இல்ல சார், கள்ளக்குறிச்சியில விவகாரத்துல அரசே காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்துச்சா இல்லையா? நீங்க அரசு காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்ததா இல்லையா சார்? நீங்க அரசு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல காவல்துறை மேல நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? எடுத்தது சார், எடுத்தாங்கல்ல. காவல்துறை தப்பு பண்ண தானே எடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க சொன்ன ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்ல அங்க ஈசிஆர்ல நடந்த கமிஷன் போட்டு சார், அங்க இருந்த போலீஸ் ஆபீசரை டிரான்ஸ்ஃபர் பண்ண அதெல்லாம் இப்ப விசாரிக்காம இது செய்ய முடியாது சார். ஒரு நிமிஷம் சார், அதுக்கு ஒரு கமிஷன் போட்டுருக்காங்க சார். அந்த கமிஷனுடைய விடை தெரிந்த பிறகு, கமிஷனுடைய அறிக்கை வந்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல இல்ல உடனே காவல்துறை நடவடிக்கை அப்படி சார்? அது பதறவே பதறாதீங்க. அங்க ஈசிஆர் நடந்த அந்த டிராபிக்கு பொறுப்பேற்று காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அரசு நடவடிக்கை எடுத்ததா இல்லையா சார்? இருக்குது. அப்ப காவல்துறை தவறு செஞ்சிருக்குதானே? அதே போல கரூர்ல காவல்துறை சரியா செய்யல அப்படிங்கறத ஒத்துக்கொண்டு காவல்துறை மேல ஏன் நடவடிக்கை, எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது சார். அப்படியா? அதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு கமிஷன் போட்டு விசாரிக்கிறாங்க சார். ஈசிஆர் டிராபிக்கு என்ன விசாரணை, யாரு தலைமையில விசாரணை கமிஷன் அமைச்சாங்க? அதுக்கு நேரடியா அந்த காவல்துறை அதிகாரிகளே அவங்க தன்னுடைய அலட்சிய போக்கள் நடந்து விட்டதாக சொல்லி இருக்கலாம். அதனால நடவடிக்கை ஏற்றுக்கொண்டார்கள் சார். சொல்லி இருக்கலாம் சார். ஆமா சார், ஆமா சார், இப்படி பண்ணி இருக்கலாம். இதுல இங்க இடம் இல்ல. இதுல வந்து காட்ட பேசணும். இல்ல, காவல்துறை தன் மீது எந்த குற்றமும் இல்லை, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்துல இந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த கள்ளச்சாராய வழக்குக்கும் விசாரணை கமிஷன் போட்டாங்களா? கள்ளச்சாராயம் அந்த பகுதியினுடைய காவல்துறையினுடைய அதிகாரியினுடைய அனுமதி இல்லாமல் எவரும் சாராயம் வித்துற முடியாது. அது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து காவல்துறை மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். இது அப்படி இல்ல. ஒரு அரசியல் கட்சி நடந்ததுல கனியாமூர் கலவரம், அதுலயும் உளவுத்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிய பதவி விட்டு தூக்குனாங்களா இல்லையா? என்ன காவல்துறை அதிகாரிகளை ஏன் சஸ்பெண்ட் பண்ணலங்கறீங்க, ஏன் நீக்கிறீங்க? அதான் கேள்வி, உங்க கேள்வி. அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு சார். அந்த விசாரணை நடக்குது சார். இது வந்து இது சாராய சாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க சம்பந்தம் இல்லாம அதை கம்பேர் பண்றீங்க. சரி, இது வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் நடந்த விவகாரத்துக்கு இதுக்கு சம்பந்தம். இதுல வந்து இந்த சதின்னு சொல்றதை என்னால இருக்க முடியாது. ஒரு சதின்னு சொல்றதோ இல்ல யாரையாவது குற்றம் சொல்றதோ இல்ல, அந்த அம்மா முழுவதுமே ஏதோ சதி சொல்றாங்க இல்ல மிஸ்டர் முருகையன். நீங்களா கற்பனை பண்ணி இல்ல இல்ல இல்ல, அந்த அம்மா சொன்னது அவ்வளவு சதி நடந்திருக்கு. சதி நடந்திருக்கு. ஒரே நிமிஷம், காவல்துறை கடமையிலிருந்து தவறி இருக்காங்க. நீங்க சரியாக காவல்துறை இல்ல ஒழுங்காக நடக்க டாக்டர் சொன்னது கரெக்ட் சார். அப்ப காவல்துறை 6 மணி நேரம் நிறுத்தி இருக்கணும் சார். நீங்க காவல்துறை அதே பேசிக்கிறீங்க சார். இந்த கூட்டம் நடத்திய விஜய்க்கு என்ன சார் பொறுப்பு இருந்தது? 8:45 மணிக்கு நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு ஃபிளைட்ல ஏறாரு. அங்க போய் இந்த நீங்க எத்தனை 8 மணி நேரமா சார் ஒரு இடத்துல தாமதமா வர்றது? அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்க வேணாமா? அவர் மேல தப்பு இல்லையா? காவல்துறை என்ன சொல்லிருக்கு? ஆமா, அதெல்லாம் ஏத்துக்கிறேன். இவ்வளவு லேட்டா வந்தா இங்க பிரச்சனைகள் இருக்கு, ஆமா, இங்க வரக்கூடாது, அத சொல்லிருக்கணும். போட்டுருக்கணுமா இல்லையா? அதை ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிறேன் சார். அதான் டாக்டர் அப்ப காவல்துறை தவறு இருக்குதானே? ஆமா, சரவணன் சொன்னது தவறு இருக்கானே. கடமை தவறிய காவல்துறையினர் மேல என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுத்தது? அப்ப என் கேள்வி நியாயம் தானே? நீங்க எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த அதிகாரியும் பழி வாங்கிட கூடாது சார். நான் பழி வாங்க எந்த அதிகாரி இல்ல இல்ல, இங்க பாருங்க, யார் சொல்லிருக்கணும்? சொல்லாததெல்லாம் நீங்க சொன்னா சொல்ல கூடாது முருகையன். நீங்க உடனடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நடவடிக்கை சார், அதுதான் இல்ல. காவல்துறைய இருங்க வரேன். அப்ப காவல்துறை மேல இருக்கக்கூடிய இந்த தவறுகள் எல்லாம் வெளியில தெரிஞ்சதுன்னா காவல்துறைக்கு இன்சார்ஜா இருக்கிற முதலமைச்சர் மேல கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னு முதலமைச்சர் வீடியோ போடுறாரு, துணை முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு, முன்னாள் அமைச்சர் பேசுறாரு, அரசின் செய்தி தொடர்பாளர் IAS பேச வைக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணணும் சார்? அது மாதிரி ஒரு அரசு வந்து எடுக்கிற நடவடிக்கைகளை நாம் ஃபாலோ பண்ணணுமே தவிர நீங்கள் அதனால் உடனடியாக வந்து நீ ஏன் காவல்துறையை நடவடிக்கை எடுக்கல, இது எடுக்கல, என்னமோ இவங்க நேரடி தவறு பண்ண மாதிரி இல்லை சார். கூட்டத்தை நடத்தியவர்கள் மிகப்பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள். காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எதையும் மதிக்கவில்லை, எதன்படியும் நடக்கவில்லை. ஒரு தண்ணி பாட்டில் கூட நாங்கெல்லாம் மாநாடு போட்டிருக்கோம் சார். எல்லாம் எவ்வளோ தண்ணி பாட்டில், சாப்பாடு, போக்குவரத்து எல்லாத்தையும் ஆமா ஆமா காங்கிரஸ் கட்சியோட மாநாடு இப்போ கூட நெல்லையில் நடந்தது சார். எல்லா வசதிகளையும் செய்தான் சார். இல்ல சார், அந்த வசதியெல்லாம் செய்து கொடுக்காமல் ஒரு மாநாடு கூட்டத்தை போட முடியாது சார். அப்ப அந்த தவறுகள் எல்லாம் செய்தது வந்து தாவேகா கட்சி. அதுல முக்கியமா அவங்க தான் பெரிய தவறு. இல்ல காவல்துறை சரவணன் சொன்னது போல
மெரினாவுல அந்த 5 பேர் உயிரிழந்ததுக்கு முக்கியமான காரணம் தண்ணியே எங்களுக்கு கிடைக்கல, நிழல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏற்பாட்டாளர்கள் தமிழக அரசு பொறுப்பேற்று பதவி விலகி இருக்கணுமா வேண்டாமா சார்? நீங்கள் இது இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து அவங்க ஏற்பாடு பண்றாங்கன்னா 8 மணி நேரம் உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு நியாயம் சார். அது தப்புன்னு சொன்னா இதுவும் தப்பு பண்ணலாமா? அப்ப தப்பு ஒருத்தர் பண்ண தப்பே உதாரணம் காட்டி இது தப்பு இல்லைங்கிறதா? அது இல்ல சார், இங்க நடந்த தப்பு என்னங்கிறதா சொல்லக்கூடாதா? இல்ல இந்த தப்பு காதுல வாங்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல அதே பேசுறீங்க சார். நீங்க பெரிய தவறுகளை செய்த தேவாக கட்சியை பத்தி அவங்க விஜயை பத்தி நீங்க எதையுமே குறிப்பிடாம நீங்க வந்து எல்லா அரசு காவல்துறை அரசு தவறு செய்து விட்டது. அவன் வந்து 8 மணி நேரம் சார், 8 மணி நேரம் லேட்டா வருவாரு, அந்த மக்களுக்கு ஒரு தண்ணி பாட்டோட கொடுக்க மாட்டாங்க, அது அரேஞ்ச்மென்ட் பண்ண மாட்டாங்க. இப்படியாப்பட்ட தவறுகளுக்கு நடுவில் வந்து எல்லாம் காவல்துறையும் இதுதான் அரசும் தான் தவறு செய்து விட்டது மொத்தமும் திருப்பி ஒரு பக்கமா திருப்பி ஒரு தப்பு இல்ல. இந்த அலட்சியம் என்ற வார்த்தைக்கு அரசினுடைய கவனக்குறைவு நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி விஜயினுடைய அலட்சியம் இருக்கு சார். விஜயினுடைய அலட்சியம் இருக்கு. கேளுங்க மேடம், டக்குன்னு கேளுங்க. அதாவது சார் வந்ததுல இருந்து தாவேகாவின் மீது தவறு, தாவேகா மீது தவறுன்றாரு. ஐயா தாவேகா என்ன ஆட்சிக்கே வந்ததெல்லாம் ஆட்சியும் பிடிச்சதுல உட்கார்ந்ததும் இல்ல. இந்த அரசாங்கம் 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அரசாங்கம் தானே. நீ எல்கேஜி ஃபெயில் ஆனவன் நீ +2 பாஸ் தானே. நீ அவனை பார்த்து நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க குற்றச்சாட்டு பண்றீங்கன்னா அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் செய்த சாதனை என்ன? 42 பேரை பலி கொடுத்தது தானா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கேள்வியை எல்லாரும் வெளியிலிருந்து கேட்கின்ற திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற அனைவருக்கும் இந்த கேள்விதான். ஐயா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு ஏன் 42 உயிர்களை பலி கொடுத்தீர்கள்? அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற காரணத்தினால் ஜனநாயகத்துல வந்து உனக்கு கூட்டம் போட அனுமதி இல்ல, நீ பேசக்கூடாது நாங்க சொல்ல முடியுமா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீ என்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள வச்சுக்கணும் சார். அது அவங்களுடைய உரிமை சார், கூட்டம் போடுறது அதான் உரிமை சார். ஆனா அதே சமயத்துல அரசுக்கு கடமை இருக்குல்ல, அந்த உரிமையை மிஸ்யூஸ் பண்ணாங்க. அந்த கடமையை நீங்க செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் திரும்ப உங்ககிட்ட முருகையன் சார், அரசாங்கம் அட்லீஸ்ட் இனிமேலாவது ஒரு படிப்பினையை கத்துக்குருவாங்களா திமுக? இல்ல மறுபடியும் இதே மாதிரிதான் இனி எலெக்ஷன் வேற வரப்போகுது, எல்லா எலெக்ஷன்லயும் யாரும் பிரச்சாரம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக பண்ணுனதா இது? விஜய் மாதிரி ஒரு பிரபலமானவர்கள் சினித்துறையில இருந்தவங்க இது மாதிரி பிரச்சாரத்துக்கு வர்றாங்கன்னா ரோட் ஷோவுக்கு இனிமேல் அரசு வந்து அனுமதி கொடுக்கக்கூடாது, காவல்துறை அனுமதி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கொடுக்க வேணாம். ரோட் ஷோ இது மாதிரி உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கலாமா? அவரும் நடிகர் தான், சினிமால இருந்து வந்தவர் தான், இப்பதான் முதல் முறையா அமைச்சர் ஆயிருக்கிறாரு, அவருக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? இது போன்ற பெரிய கூட்டம் சார், இதெல்லாம் தடுக்க முடியாத கூட்டம் வராது. அப்படியே வச்சுக்கோங்க. இவ்வாறு பெரிய கூட்டம் இல்ல சார், இவங்க எல்லாம் ரோட் ஷோ நடத்துறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா போய் ஒரு மேடை போடுங்க. ரோட் ஷோ பண்ணல சார், ரோட்ல போனா பாத்தீங்கல்ல எல்லா டிவியும் 24 மணி நேரம் ஏன் சார் அதை காட்டுனீங்க? இங்க இருந்து போய் அவர் இறங்குற வரைக்கும் அங்க இந்த பிரச்சனை கேக்குறாங்க. ஆமா சார், எரியுது சார். உங்க டிவிக்கு வேலை இல்லையா? எல்லா டிவியும் என்னமோ நாட்டில் எதுவுமே இல்லாத மாதிரியே அவர் ரோட்ல போறதெல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன விருப்பா இருக்கு அது மாதிரி இருக்குல்ல, அங்க எரியுது எல்லாருக்கும். அந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் வேணாம் சார். பெரிய மைதானங்களை பிடிங்க, மைதானத்துல மேடை போடுங்க, நேரா வந்து விஜய் போய் அங்க ஏறட்டும், அங்க வந்து கூடி இருக்கிற மக்கள் மத்தியில பேசட்டும். இது மாதிரி எல்லாம் முதலமைச்சர் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாலும் இதேதானா இருக்கட்டும்? அப்படிதான் சார் பண்ணணும். இந்த மக்கள் சாகாம இருக்கணும், இந்த மக்களை காப்பாற்றணும். கூட்டம் கூட கூடாதுங்கிறீங்க சார். எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜ் எல்லாம் இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தல சார். வரேன் சார். மக்களை சந்திக்க அப்ப இருந்த காலகட்டம் வேற, இப்ப இருந்த காலகட்டம் வேற முருகையன் சார்.